வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் சக்திவேல் ஸ்ரீதர், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அபிவிருத்திக்கு முன்னுரிமை. 75வது வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஜனவரி முதல். அரசு ஊழியர்களின் வீடமைப்பு கடனுக்கான வட்டி 7% குறைப்பு. அடுத்த ஆண்டில் கொரோனா காப்புறுதி திட்டம். அரசு ஊழியர்களுக்கு கடமை நேரத்தின் பின்னர் மேலதிக தொழிலுக்கான வாய்ப்பு. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுவோரை கைது செய்ய திட்டம். சமூக ஊடகங்கள் மூலம் தவறான செய்திகளை பரப்புவோருக்கு சட்ட நடவடிக்கை. நேற்றைய தினம் மேலும் 374 கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிப்பு. கொரோனா தொடர்பான எதனையும் அரசாங்கம் மறைப்பதில்லை, அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. ஆப்கான் மற்றும் ஈராக்கில் பணிபுரிந்த மேலும் ஒரு தொகுதி அமெரிக்க படையினரை விலக்கிக் கொள்ள ட்ரம்ப் திட்டம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். அபிவிருத்திக்கு முன்னுரிமை அளித்து நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்ஷ அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். இலங்கையின் 75வது வரவு செலவு திட்ட அறிக்கையாக அது அமைந்தது. தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாளாந்த சம்பளம் உட்பட அரசு ஊழியர்களுக்கு நிரந்தர தொழிலுக்கு பின்னர் மேலதிக தொழிலில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. 2021 நிதியாண்டுக்கான இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். 2003 ஆண்டு 3ஆம் இலக்க அரச நிதி முகாமைத்துவ சட்டத்தின் மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். பிரதமரும் நீதியமைச்சரும் புத்த சாசன நகர அபிவிருத்தி அமைச்சருமான மஹிந்த ராஜபக்ச அவர்களின் வரவு செலவு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். කරු කතානායකතුමනි, අතිගරු ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ රජයේ அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சுபீட்சத்தின் நோக்க கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் 2021-2023 மத்திய கால பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிக்கும் துரித வேலை திட்டத்தை பலப்படுத்தும் 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நான் பெருமையுடன் இந்த உயர் சபையில் சமர்ப்பிக்கின்றேன். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 2021 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாவாக அதிகரிக்க உள்ளோம். அந்த சம்பளத்தை வழங்க தவறும் தோட்ட கம்பெனிகளின் முகாமைத்துவ ஒப்பந்தங்களை மாற்றி வெற்றிகரமாக முன்னெடுக்கும் கம்பெனிகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கு சட்டத்திட்டம் ஒன்றை ஜனவரி மாதம் கொண்டு வர உள்ளோம். வங்கித்துறை, காப்புறுதித்துறை தவிர பொருள் பண்ட இறக்குமதி மற்றும் உற்பத்தி மற்றும் சேவைகளை வழங்கும் நிறுவனங்களின் வர்த்தக செலவினம் மாதம் ஒன்றுக்கு 25 மில்லியனுக்கும் கூடுதலான வர்த்தக முயற்சிகளுக்கான 8% வாட் வரியில் மாற்றமில்லை. 2021 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சகல கம்பெனிகளுக்கும் வர்த்தக வரி ஃபைலிங் முறைக்கு கொண்டு வரப்படும். வரி மற்றும் ஏனைய அனைத்து கொடுக்கல் வாங்கல்களுக்கும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வரிக்கோவையில் இணைத்துக் கொள்ள யோசனை சமர்ப்பிக்கின்றேன். வரி சட்டம் சீர்திருத்தப்படும். வரி மேன்முறையீடுகளை துரிதமாக விசாரிக்க விசேட வரி மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்றை ஏற்படுத்தவும் யோசனை சமர்ப்பிக்கின்றேன். உழைக்கும் போது வரி செலுத்துவது உழைப்புக்கான தடுத்து வைக்கப்படும் வரிமுறை ரத்து செய்யப்படுகின்றது. சமுர்த்தி வங்கிகள் ஊடாக அனைத்து சமுர்த்தி உதவி பெறுவோருக்கும் சேமிப்பு கணக்கொன்று ஆரம்பிக்கப்படும். அவர்களுக்கு கிடைக்கும் உதவிகளை அந்த கணக்கில் வைப்பிலிட முடியும். வெளிநாட்டவர்கள் இலங்கையில் உழைக்கும் போது இலங்கைக்கு வெளிநாட்டு வங்கிகளிடமிருந்தோ அல்லது வேறு விதமாகவோ சொகுசு மாடி வீடுகளை கொள்வனவு செய்ய வாய்ப்பளிக்கப்படும். தேசிய பாதுகாப்பின் கீழ் கடற்படை பலப்படுத்தப்படும். அத்தோடு இலங்கை விமானப்படையின் முகாமைத்துவம் மற்றும் ஏனைய அனைத்து பணிகளின் போது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மற்றும் குறுகிய கால தளபாடங்களை கொள்வனவு செய்வது, உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, மேலதிகமாக 20,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க யோசனை சமர்ப்பிக்கின்றேன். ஊனமுற்ற இராணுவ வீரர்கள் மற்றும் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். பொதுமக்களின் பாதுகாப்பை மையமாக கொண்ட பல்வேறு வேலை திட்டங்களுக்கு 2500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும்.
தரவு பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு, புலமை சொத்து உரிமை ஆகியவற்றுக்கு புதிய சட்டங்கள் வகுக்கப்படும். நிர்வாக கட்டமைப்பு மேம்படுத்தவும் தொழில்நுட்பத்துறையை விரிவுபடுத்தவும் 800 மில்லியன் ரூபாவை விசேட ஒதுக்கீடாக மேற்கொள்ள யோசனை சமர்ப்பிக்கின்றேன். முழு அளவிலான உட்கட்டமைப்பு வசதிகளுடன் துரித வேலை திட்டங்களை ஆரம்பிக்க காலி, குருநாகல், அனுராதபுரம், கண்டி, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் 5 தொழில்நுட்ப பூங்காக்களை அமைக்க 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். சுற்றாடல் பாதுகாப்பு மிக்க நகரங்கள் தொழில்நுட்ப பூங்காக்களாக அமையும். நாடு முழுவதும் உள்ள சுகாதார சேவை நிலையங்கள் மற்றும் ஊழியர்களின் நலன் கருதி 18,000 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்படும். கோவிட் உள்ளிட்ட ஏனைய தொற்று நோய்களினால் பாதிக்கப்படும் வாழ்வாதாரத்துக்காக புதிய காப்புறுதி முறை ஏற்படுத்தப்படும். அரச பங்களிப்புடன் கோவிட் காப்புறுதி திட்டம் உருவாக்கப்படும். சகல அரசு சேவைகளும் அக்ரஹார காப்புறுதி திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு கோவிட் காப்புறுதி திட்டமும் அரச பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும். குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோஷ உற்பத்திக்கும் களஞ்சியப்படுத்தவும் 1,500 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்படும். தேசிய பாடசாலைகள் அல்லாத ஏனைய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை, பிள்ளைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை குறைப்பதற்கும் கோவிட் தொற்றுக்கு மத்தியில் பாடசாலை கல்வியை தொடர்ந்து முன்னெடுக்கவும் கஷ்டப்பிரதேச பாடசாலைகளுக்கு தொலைக்காட்சி ஊடாக குருகெதர அலைவரிசையை விரிவுபடுத்த 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதைப்பொருள் மற்றும் கலாசார மத்திய நிலையங்கள் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கென வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக கஷ்டப்பிரதேசங்களில் உள்ள விகாரைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 250 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்படும். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களுக்கு ஓய்வூதிய சம்பளம் வழங்கவும் அவர்கள் ஈட்டும் பணத்துக்கு $1க்கு 2 ரூபாய் வீதம் மேலதிக கொடுப்பனவை வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம். அரிசி, சோளம், குரக்கன், எள்ளு, உளுந்து போன்ற தானியங்களுக்கு உத்தரவாத விலையில் விவசாயிகளை ஊக்குவிக்கவும் திட்டமிட்டுள்ளோம். உரத்தை இலவசமாக வழங்கவும் ஏனைய செய்கைகளுக்கென 50 கிலோ உர மூடை ஒன்றை 1,500 ரூபாய் சலுகை விலைக்கு வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம். நன்னீர் மீன் வளத்தை ஊக்குவிக்க குளங்கள், நீர்த்தேக்கங்கள் ஆகியவற்றில் நன்னீர் மீன் உற்பத்தியை 2,50,000 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்க 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், புத்தளம், மன்னார் ஆகிய பகுதிகளில் மீன் உற்பத்தி பண்ணைகளை உருவாக்க 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். 2024 ஆண்டு மத்திய அதிவேக பாதையின் கெரவலப்பிட்டியவிலிருந்து மீரிகம பகுதியும், குருநாகல் முதல் தம்புல்லை வரையும், பொதுஹரவிலிருந்து கண்டி வரையான பகுதியும் பூர்த்தி செய்யப்படும். ருவான்புர அதிவேக பாதையின் 1ஆம் கட்டமும் பூர்த்தி செய்யப்படும். இதனை தேசிய அதிவேக பாதையோடு இணைக்க உள்ளோம். தேசிய அதிவேக பாதையை அண்டிய சொத்துக்கள் பிரிதொரு நிறுவனத்தின் கீழ் கொண்டுவரப்படும். அதிவேக பாதையின் பராமரிப்பு இதனூடாக முன்னெடுக்கப்படும். தொழில் கல்விக்கென 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். தொழில் கல்வியை பெறும் மாணவர்களின் செயற்பாடுகளை மேம்படுத்த மாதாந்தம் 4,000 ரூபாய் புலமை பரிசிலை வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம். தாதியல் கல்லூரிகள் ஊடாக பட்டங்களை வழங்கவும் அவற்றை பட்டம் வழங்கும் நிறுவனமாக தரம் உயர்த்தவும் திட்டமிட்டுள்ளோம். மாவட்டத்துக்கு ஒரு நகர பல்கலைக்கழகத்தை நிர்மாணிக்க உள்ளோம். இதன் ஆரம்பமாக அம்பாறை, களுத்துறை, புத்தளம், நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் தற்போதுள்ள தொழில் கல்வி நிலையங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் கட்டிடங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் இதற்கென 1,000 மில்லியன் ரூபாவை விசேடமாக ஒதுக்கப்பட உள்ளது. விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு விளையாட்டு அரங்குகளை நிர்மாணிப்பதற்கும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க 2025 ஆண்டளவில் 1,000 மில்லியன் ரூபாய் விளையாட்டுத்துறை வருமானத்தை ஈட்டுவதற்கும் அதற்கான முதலீடாக 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். அடுத்த ஆண்டு புதிய மின் விநியோக திட்டங்களை உருவாக்கவும் லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்துக்கு 300 மெகாவாட் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தை 600 மெகாவாட் வாயு மின் உற்பத்தி நிலையம் ஒன்றையும் சேர்த்து 2 உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். மின்சார வசதியற்ற பகுதிகளுக்கு சூரிய மின்சக்தியை வழங்கவும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அனைவருக்கும் மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுக்க 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். முழு நாட்டுக்கும் சுத்தமான குடிநீரை வழங்கும் நோக்கில் 1000 நீர் விநியோக திட்டங்கள் உருவாக்கப்படும். இதற்கென 171 திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். இதற்கென 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும். வாகனங்களை திருத்துவது, உதிரிப்பாகங்களை இணைப்பது, மோட்டார் போக்குவரத்து துறையினரை ஊக்குவிப்பதற்காக இறக்குமதி செய்யப்படும் உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரியை குறைக்க உள்ளோம். அரசு ஊழியர்களின் இடமாற்றங்களை வழங்கும் போது தமது சொந்த இடங்களுக்கு இடமாற்றங்களை வழங்க யோசனை சமர்ப்பித்துள்ளோம். அரசு ஊழியர்களுக்கு கடமை நேரத்துக்கு பின்னர் வேறு பணியில் ஈடுபடவும் அனுமதி வழங்கப்படும். வெளிநாடுகளில் பணிபுரிய எதிர்பார்க்கும் அரசு ஊழியர்களுக்கு ஈராண்டு கால விடுமுறை வழங்கவும் யோசனை சமர்ப்பிக்கின்றேன். அரசு ஊழியர்களின் வீடமைப்பு கடனுக்கு வட்டி வீதம் 7 வீதமாக குறைக்கப்படும். ஒருமுறை பயன்படுத்தும் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி ஜனவரி 1ஆம் தேதி முதல் தடை செய்யப்படும். அடையாளம் காணப்பட்டுள்ள அழிவடைந்துள்ள காடுகளை வளர்ப்பதற்கு இலங்கை விமானப்படையின் உதவியுடன் மீண்டும் காடுகளை உருவாக்க யோசனை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளில் துரித வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். இதற்கென 3,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும்.
நேற்றைய தினம் கொழும்பு மாவட்டத்திலிருந்து 231 கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய நடவடிக்கை மையம் தெரிவித்தது. இதே நேரம் 404 கொரோனா தொற்றாளர்கள் இன்றைய தினம் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். நேற்றைய தினம் புதிதாக 382 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இவர்களுள் 374 பேர் உள்நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கூடுதலான தொற்றாளர்கள் 231 பேர் கொழும்பு மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டனர். கொட்டாஞ்சேனை பகுதியிலிருந்து 48 பேரும், பொரல்லை பகுதியிலிருந்து 46 பேரும், கிராண்ட் பாஸில் 42 பேரும், தெமட்டகுட பகுதியில் 31 பேரும் கண்டுபிடிக்கப்பட்டனர். ப்ளூமெண்டல் பகுதியில் 7 பேரும், முகத்துவாரம், வெல்லம்பிட்டி ஆகிய பகுதிகளிலிருந்து தலா 4 பேரும், பொர்லஸ்கமோ பகுதியிலிருந்து 2 கருவாத்தோட்டம், கொத்தட்டுவ, கல்கிஸ்ஸ, பிலியந்தல, வெலிக்கடை மற்றும் கரையோர பகுதிகளிலிருந்து தலா 1 வீதமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்திலிருந்து 42 பேரும், வத்தலை பகுதியிலிருந்து 25 பேரும், திவுலகல்பிட்டியவிலிருந்து 6 பேரும், நீர்கொழும்பில் 4 பேரும், கம்பஹாவில் 2, கிரிந்திவல, ஏக்கல, மல்வத்து ஹிரிபிட்டிய, பமுனுகம, ராகம ஆகிய பகுதிகளிலிருந்து 1 வீதமும் தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்திலிருந்து 20 பேரும், குர்நாகல் மாவட்டத்தில் 11 பேரும், காலி மாவட்டத்தில் 2 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். போகம்பர சிறைச்சாலையில் கொரோனா தொற்றிய 41 பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் 8 போலீசாருக்கும் 5 விசேட அதிரடி படையினருக்கும் கொரோனா தொற்றியுள்ளது. இன்று காலை வரை மினுவாங்கோட ஆடை கை தொழிற்சாலை, பாலிகுட மீன் சந்தையை அண்டிய கொரோனா கொத்தனை தொற்றாளர்களின் எண்ணிக்கை 14,154 அதிகரித்துள்ளது. இவர்களில் 8,381 பேர் குணமடைந்துள்ளனர். இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 17,674 ஆகும். 5,403 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,210 ஆகும். கொரோனா பரவும் விதம் தொடர்பாக ஆராய்ந்ததன் பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை திறப்பது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தும் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று பரவும் விதத்தை கருத்தில் கொண்டு விமான நிலையத்தை முற்றுமுழுதாக திறப்பது குறித்து சிந்திக்க வேண்டியுள்ளது. அரசாங்கம் சிறந்த தருணத்தில் தீர்மானிக்கும். 1 மாதத்திற்கு முன்னர் கால அட்டவணைக்கு ஏற்பவே இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். எனினும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் இலங்கைக்கு அழைத்து வரப்படுகின்றனர். எனினும் இவ்வாரம் முதல் சிறந்ததொரு முறையின் கீழ் நாட்டு மக்களுக்கு நோய் பரவுவதை தடுக்கும் வகையில் எமது நாட்டவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுப்போம். கோவிட் தொற்றிய 65 கைதிகள் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டனர். இதன் அடிப்படையில் சிறைச்சாலைகளில் கொரோனா தொற்றியோரின் எண்ணிக்கை 506 அதிகரித்துள்ளது. கூடுதலான தொற்றாளர்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர். போகம்பர, குருவிட்ட, காலி ஆகிய சிறைச்சாலைகளிலும் தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இதே நேரம் 799 பாதுகாப்பு படையினருக்கும் கொரோனா தொற்றியுள்ளது. 570 போலீசாருக்கும் 150 விசேட அதிரடி படையினருக்கும் கொரோனா தொற்றியுள்ளது. 46 கடற்படையினர், 33 விமானப்படையினருக்கும் கொரோனா தொற்றியுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுவோர் கைது செய்யப்படும் அதே நேரம் தவறான செய்திகளை சமூக ஊடகங்கள் ஊடாக பரப்புவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உண்மையான தகவல்களை வெளியிடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனை எவரும் எதிர்க்கவும் மாட்டார்கள். தவறான செய்திகளை பரப்புவதன் மூலம் மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுகின்றது. அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம். வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பில் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 24 பிரதேசங்களுள் மருதானை, வாழைத்தோட்டம், டேம் வீதி, கோட்டை, புறக்கோட்டை, கொம்பனி தெரு ஆகிய போலீஸ் பிரிவுகளில் உள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு செல்ல அதன் ஊழியர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகள் ட்ரோன் கேமராக்கள் மூலம் தொடர்ந்தும் கண்காணிக்கப்படுகின்றன. இதனூடாக தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 95 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் 4 போலீஸ் பிரிவுகளில் ட்ரோன் கருவிகள் ஊடாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கொட்டாஞ்சேனை, வாழைத்தோட்டம், வத்தலை, ஜாயல போலீஸ் பிரிவுகளில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. 95 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தினமும் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை அண்டியதாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். இலங்கை விமானப்படையின் உதவியுடன் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். கொரோனா தொடர்பான தகவல்களை அரசாங்கம் ஒருபோதும் மறைக்கவில்லை என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இதே நேரம் முலேரிய ஆதார வைத்தியசாலையின் PCR கருவி சிறந்த மட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார்.
කොවිඩ් ගැන ආණ්ඩුව තොරතුරු සංගවනවා කියලා ජනතාව අතර පොඩි සැකයක් තියෙනවා. ඒක ඇත්තද? අමූලික බොරුවක්. අපිට එහෙම හංගන්නු அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. எமக்கு அவ்வாறு எதனையும் மறைக்க வேண்டிய தேவையில்லை. இது தொடர்பாக செயற்படுவோர் பல்வேறு அரசியல் மற்றும் வேறு கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கலாம். அவ்வாறு மறைப்பதாக இருந்தால் சகல தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும். அது யதார்த்தமாக அமையாது. தவறான தகவல்களை வழங்க வேண்டிய எவ்வித தேவையும் இல்லை. උවමනාවකුත් නැහැ හැකියාවකුත් නැහැ කියන එක තමයි අපිට කියන්න තියෙන්නේ. මේ සකස් කරපු මැසිම ඊයේ දිනේදී ආපහු ක්‍රියා විරහිත වෙලා කියලා ප්‍රකාශ කරන සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුවේදී. එතකොට මේ මැසිමට මම හිතන්නේ කෝටි 25කට ආසන්න මුදලක් වේදන් වෙලා කියලා දැනගන්න ලැබිලා තියෙනවා. චීන ධනාධිපති කාර්යාලය කියනවා මේ මැෂින් එක තියලා තියෙන මේසයදයි ඒ හින්දා මේ මැෂින් එක වැඩ කරන්නේ නැහැ කියලා. ඒක ඊටාම අසත්‍ය ප්‍රකාශයක්. ඒක වැඩ இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி. அந்த கருவி திறமையாக செயற்படுகின்றது. இந்த PCR பரிசோதனைக்கு தேவையான இரசாயன பொருட்கள் இலங்கைக்கு எடுத்து வரும் போது ஹாங்காங் விமான நிலையத்தில் தவறுதலாக இறக்கப்பட்டுள்ளது. அது மீண்டும் இலங்கைக்கு எடுத்து வரப்படுகின்றது. இன்று அது கிடைத்ததும் பரிசோதனைகளை முன்னெடுக்க முடியும். அது தொடர்பான அனைத்து செய்திகளும் தவறானது. තිබුණේ යන්ත්‍රය හොඳින් වැඩ කරනවා. ඒ නිසා ඒ සම්බන්ධයෙන් පළවන පුවත් සියල්ල අසත්‍ය බව අපි ඊටාම වගකීමෙන් ප්‍රකාශ කරනවා. කොළඹ විශ්වවිද්‍යාලයේ ඉගෙනගෙන සිසුවන් නවාතැන් ඉන්න අර ගංගාරාමේ තියෙන තැන විකිණීමට අදහසක් නැත්නම් වෙන පාර්ශ්වයට පවරන්න අදහසක් තියෙනවා. එහෙම දෙයක් තියෙනවද? සරලව කියනවනම්. හැබැයි මේ රටේ ආර්ථික திட்டமும் இல்லை, கருத்தும் இல்லை. நாட்டின் பொருளாதார புத்தெழுச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஊடாக சரிந்துள்ள பொருளாதாரத்தை மீள் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம். எந்த ஒன்றும் விற்பனை செய்வதற்கோ அல்லது வேறு தரப்பினரிடம் பொறுப்பளிக்கவோ அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. எமது கொள்கையிலும் அவ்வாறு இல்லை. நாம் அதனை நடைமுறைப்படுத்தவும் மாட்டோம். அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திய பின்னர் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். 69 லட்சம் மக்களுக்கு மட்டுமின்றி முழு நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த ஓராண்டு காலத்தில் நாட்டின் சமூக அரசியல் நிர்வாகத்துறையில் மேற்கொண்ட புரட்சிகரமான மாற்றங்கள் ஏராளம். மக்கள் உள்ளங்களில் ஜனாதிபதி தொகுப்பு அடுத்து. அறுபத்தொன்பது லட்சம் மக்களின் ஆணையினால் நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைத்துவம் சரியான தலைமைத்துவம் என்பதை அச்சமின்றி வாய் திறந்து பேசக்கூடிய 365 நாட்களை கடந்துவிட்டோம். நாளேடுகளை பார்த்து அல்லது எவரேனும் கூறியவற்றை கேட்டு பணிபுரிந்த தலைவர் ஒருவர் இருந்த நாட்டுக்கு எவரும் கூறுவதை அன்றி தானே சென்று நேரில் கண்டு செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி இன்று எமக்கிருக்கின்றார். அவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆவார். கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இருந்து கொண்டோ அல்லது ஜனாதிபதி செயலகத்திலிருந்து கொண்டோ அல்லது எவரேனும் கூறும் கருத்துக்களை கேட்டோ ஆவணங்களை பார்த்தோ முடிவெடுக்கும் ஒரு தலைவராக அவர் இருக்கவில்லை. மக்கள் எதனை கேட்கின்றார்களோ அந்த மக்களின் காலடிக்கு சென்று அம்மக்களின் கோரிக்கைகளுக்கு தெளிவாக செவிமடுத்து கிராமத்தோடு கைகோர்த்து அம்மக்களின் பிரச்சனைகளுக்கு பிரச்சனையாகவன்றி பிரச்சனைக்கு சரியான தீர்வை வழங்கி மக்களின் துயர் துடைக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் இன்று நமது நாட்டுக்கு கிடைத்துள்ளது. எந்த ஒரு அரச தலைவரும் கால் வைக்காத ஹல்தும் உள்ள பகுதிக்கு நாட்டின் ஜனாதிபதி சென்றார். மக்களின் உள்ளங்களோடு பேசினார். கிராமவாசிகளின் பிரச்சனைகளை அந்த மக்களிடமே கேட்டறிந்து கொண்டார். மாத்தளை வில்கமுவ கிராமத்துக்கும் அவர் சென்றார். மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். தம்மை சந்திக்க வந்த ஜனாதிபதியிடம் தமது பிரச்சனைகளை எடுத்துக் கூறினார்கள். அவற்றை செவிமடுத்துவிட்டு அவர் திரும்பிச் செல்லவில்லை. ஆக வேண்டியதை நிறைவேற்றுமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் பொறுப்பினை ஒப்படைத்தார். பிரச்சனைக்கு சரியான பதிலை வழங்க வேண்டுமென அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தமக்கு சென்று வர பாதையில்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்த லங்காகம மக்களின் காலடிக்கு சென்ற ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எதனை செய்ய வேண்டுமென அந்த மக்களிடம் கேட்டறிந்தார். எங்களுக்கு எங்கள் வீதியை திருத்தி தாருங்கள் என லங்காகம மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஒருபுறம் சுட்டாடல், மறுபுறம் இன்னல்களுக்கு முகம் கொடுத்த மக்கள். இவ்விரண்டையும் முறையாக முகாமைத்துவப்படுத்திய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சுற்றாடலையும் பாதுகாத்து மக்களின் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தார். இதுவே உண்மையான மக்கள் மயமான ஒரு நிர்வாகியின் வேலை திட்டம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எனும் தலைவர் ஒரு வெறும் அரசியல்வாதி அல்ல. தூர நோக்கு கொண்ட எதிர்காலத்தை தீர்மானிக்கும்
மக்களுக்கு ஆக வேண்டியதை நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு மக்கள் தலைவன். இதன் காரணமாகவே எதிர்த்து வருகின்ற எவருக்கும் கடுகளவேனும் தவறிழைப்பதற்கு அவர் இடமளிக்கவில்லை. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் ஜனாதிபதி மாளிகையை நோக்கி வருகின்றதா அல்லது ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி செல்கின்றதா? குண்டாந்தடிகளை ஏந்திய போலீசாரோ இராணுவத்தினரோ அல்லது கண்ணீர் புகை தாக்குதலை எதிர்கொள்ளும் மக்களோ அல்ல. பிரச்சனையை பிரச்சனையாக காணும் அதிகாரிகளிடம் சென்று பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்திய ஒரு தலைவர். ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருந்தால் ஆம், அதற்கும் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்த ஒரு தலைவர். உலக வரைபடத்தில் இலங்கை என குறிப்பிடும் நாட்டுக்கு உருவாகிய உண்மையான ஜனநாயகவாதி. பிரச்சினை எங்கோ ஜனாதிபதி அங்கிருப்பார். அதற்கான தீர்வையும் உடனடியாக பெற்றுக் கொடுப்பார். மக்களிடமிருந்து வரும் முறைப்பாடுகளை அதிகாரிகளிடம் ஒப்படைக்காமல் முறைப்பாடு எங்கிருந்து வந்ததோ அவ்விடம் சென்று அதனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் வேறு எவருமல்ல, எமது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவே. சுதந்திரம் கிடைத்த பின்னர் எமது நாட்டுக்கு உரித்தான அதிகாரவாதம், அரசியல் சுற்றுவட்டம் அனைத்தையும் தகர்த்து நாட்டை முறையாக முன்னெடுத்துச் செல்லக்கூடிய சீரான நிர்வாக கட்டமைப்பை நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர். அதனை செயல் ரீதியில் நிரூபித்த தலைவர். அவர் வேறு எவருமல்ல, 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆவார். நாம் வந்த பாதையிலும் பார்க்க செல்ல வேண்டிய பாதை நீண்டது. மக்கள் மயமான ஒரு தலைவர், மக்கள் மயமானதொரு வேலை திட்டம், சுவிட்சத்தை நோக்கிய பயணம், இவை அனைத்தையும் யதார்த்தமாக்குவது எம் அனைவரது பொறுப்பாகும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சந்தேக நபரை விடுதலை செய்யும் உள்நோக்கில் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீன் தன்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கலாம் என முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க தெரிவித்துள்ளார். இணையதளம் ஊடாக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாயிலிருந்து ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு சாட்சியம் அளித்த முன்னாள் ராணுவ தளபதி ரிஷாத் பதூதீன் அவ்வாறு தகவல்களை கேட்ட சந்தேக நபர் தற்போது விளக்கமறியில் உள்ளதாக தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை அடுத்து முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீன் அப்போதைய ராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனாநாயக்கவுடன் தொடர்பை ஏற்படுத்தி சந்தேக நபர் ஒருவர் குறித்து கேட்டறிந்த சம்பவம் தொடர்பாக ஆணைக்குழு நேற்றைய தினம் விசாரித்தது. இதன்போது அரச சிரேச சட்டத்தரணி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் ஒருவர் உங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி சந்தேக நபர் ஒருவர் குறித்து தகவல்களை கேட்டறிந்தாரா என கேள்வி எழுப்பினார். தாக்குதல் இடம்பெற்று ஒரு சில மணித்தியாலங்களின் பின்னர் அப்போதைய அமைச்சராக இருந்த ரிஷாத் பதூதீன் தொலைபேசியின் மூலம் தெஹிவல பகுதியில் அகமது என்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டாரா என வினவியதாக மகேஷ் சேனாநாயக்க தெரிவித்தார். முதலில் அது குறித்து தெரியவில்லை என தெரிவித்த தான் இது தொடர்பாக கண்டறியப்படும் என அவர் சாட்சியம் அளித்த போது தெரிவித்தார். ஒரு சில மணி நேரங்களின் பின்னர் மீண்டும் தன்னுடன் தொடர்பை ஏற்படுத்திய பதூதீன் அச்சந்தேக நபர் குறித்தே கேட்டறிந்ததாக அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள அவர் எனக்கு கீழுள்ள அமைச்சொன்றிலோ திணைக்களம் ஒன்றிலோ செயலாளரினதோ அல்லது இணைப்பாளரினதோ பிள்ளை என்ன செய்ய முடியும் என தன்னிடம் கேட்டதாக மகேஷ் சேனாநாயக்க தெரிவித்தார். அவ்வேளையில் நான் இது குறித்து போதிய விளக்கத்தை பெற்றிருக்கவில்லை. பின்னர் 3வது தடவையாகவும் பேசினார். அப்போது ராணுவ புலனாய்வு பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்ட அந்த நபர் குறித்து அறிவுறுத்தியிருந்தனர். இதனால் நீங்கள் எனக்கு இப்போதல்ல இன்னும் 1.5 வருடங்களுக்கு பின்னர் கதைக்குமாறு கடுமையாக கூறியதாக முன்னாள் ராணுவ தளபதி பதிலளித்தார். இதன்போது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைமை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நீங்கள் ஏன் அச்சந்தர்ப்பத்தில் இவ்வாறு கடுமையாக கதைத்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். அது முழு நாடும் பதற்றத்துடன் இருந்த வேளை. சம்பவத்துக்கு பின்னர் எவரும் சரியாக நிர்வகிக்கவில்லை. இதனால் நான் உணர்ச்சி வசப்பட்டே பணிகளுக்கு துருப்பினரை ஈடுபடுத்தினேன். இவ்வாறான ஒரு நிலையில் அவர் கேட்ட கேள்விகள் எனது பட்டியலில் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கவில்லை என முன்னாள் ராணுவ தளபதி தெரிவித்தார். தாக்குதலுக்கு பின்னர் எந்த ஒரு திட்டமிட்ட முறையிலும் நிர்வாகம் அமுல்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இதனால் சகல நடவடிக்கைகளும் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டதாக ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க தெரிவித்தார். நீங்கள் நினைத்ததை போன்று முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீன் அவ்வாறான பல தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி எதை எதிர்பார்த்தார் என கேள்வி எழுப்பப்பட்டது. எவரேனும் ஒருவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் எவரேனும் ஒருவர் போலீசுக்கோ அல்லது ராணுவத்தினருக்கோ அவரை விடுவிப்பதற்காகவே பேசுவார்கள். அவரது மனதிலும் இவ்வாறானதொரு நோக்கம் இருந்திருக்கலாம். எனினும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரி என்ற வகையில் அவ்வேளையில் அவ்வாறான ஒரு நடவடிக்கையொன்றை நான் மேற்கொள்ள மாட்டேன் என முன்னாள் ராணுவ தளபதி தெரிவித்தார். எவ்வாறெனும் இதனை அடுத்து முன்னாள் ராணுவ தளபதியிடம் ஜனாதிபதி ஆணைக்குழு தொடர்ந்தும் சாட்சிகளை பதிவு செய்ததுடன் ஊடகங்களுக்கு தகவல்களை திரட்ட அதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. இதே நேரம் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதூதீனுக்கு கொரோனா தொற்று அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஆணைக்குழுவில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரம் ரத்னவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுமார் 4 மணி நேரம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது.
சஹ்ரானின் மனைவி கூறியதாக கூறப்படும் கூற்றை அடிப்படையாக கொண்டு நடத்திய செய்தியாளர் சந்திப்பு தொடர்பாகவே அவர் விசாரிக்கப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன கடந்த 12ஆம் தேதி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் சஹ்ரான் உள்ளிட்டோருக்கு பணம் கிடைத்த விதம், அவரது மனைவி ஃபாத்திமா ஹாதியாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தங்காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அவர் தங்காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படவில்லை என சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். පාස්කෝ ඉරුදින බෝම ප්‍රහාරය පිටිපස්සේ හිටියේ ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் சஹ்ரான் என்பவரே முக்கிய சூத்திரதாரியாக இருந்துள்ளார். அவரது மனைவி பாத்திமா ஹாதியா அக்டோபர் 22ஆம் தேதி ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு சென்று சாட்சியம் அளித்துள்ளார். பாத்திமா ஹாதியா எனும் பெண் தங்காலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் பொலனர்வை வெலிகந்தவில் அவருக்கு கொரோனா தொட்டி இருப்பதாக கூறி அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். පොළොන්නරුවේ වැලිකන්දට ගෙනයලා යාට කොරෝනා තියෙනවා කියලා සඳහන් වෙලා තියෙනවා. ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ள சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பாக விசாரிப்பதற்கு அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். நேற்று பிற்பகல் 2:30 முதல் 4 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்த கொழும்பு டெலிகிராப் இணையதளம் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ராமான்ய பீடத்தின் பகாநாயக்கர் அதிசங்கிக்குரிய நாபானே பேமஸ்ரீ தேரர் தனது 98வது வயதில் இன்று காலமானார். அவர் ராமான்ய பீடத்தின் 13வது மகாநாயக்க தேரராக திகழ்ந்தார். 1933ஆம் ஆண்டு துறவற வாழ்க்கையை ஆரம்பித்த அவர் 1943ஆம் ஆண்டு உபசம்பதா பெற்றார். பாலி, சமஸ்கிருதம் மற்றும் சிங்கள மொழிகளை கற்பிப்பதில் அவரும் பெரும் பங்களிப்பு செய்துள்ளார். பேராதனை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று பிற்பகல் அவர் காலமானார். இறுதிக்கிரியைகள் பற்றி பின்னர் அறிவிக்கப்படும். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை மதியம் 1 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.